செக்ஸை மறுக்கிறது என்பது தவறு. அப்போ உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் 2 பேரும் சேர்ந்து ஒரு பாலியல் மருத்துவர் அணுகுங்க. அவங்க அந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுப்பாங்க. சண்டைகள் வருது, உங்களுக்குள்ளே ஒற்றுக்கலை, அதுக்கே நீங்கள் டாக்டரை பார்க்கணும். அதுக்கான கவுன்சிலர்ஸ், தெரப்பிஸ்ட் இருக்காங்க. அவங்க உங்களை சரி பண்ணி கொடுப்பாங்க. நீங்களே அதை சரி பண்ண முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டு சிக்கலில் மாட்ட வேண்டாம். இப்போது ஒரு கேள்வி பெண்கள் முன்வைக்கிறது, உங்கள் லவ்வை வந்து செக்ஸில் மட்டும்தான் காட்ட முடியுமா, மற்ற விதங்களில் காட்ட முடியாதா? இப்போ செக்ஸு மட்டும்தான் உங்களுக்கு காதலாக தெரியுதா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? பொதுவாக வந்து ரொமான்டிக்காக நம்ம சினிமாக்களை பார்க்குறோம். நடைமுறை வாழ்க்கையில் ரொமான்டிக்காக நடந்து கொள்வது என்பது சாத்தியம் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்படி யாரும் இருக்கிறதில்ல. கல்யாணத்துக்கு அப்புறம், கல்யாணத்துக்கு முன்னால் காதலித்தான் வேணால் அப்படி ஒரு ரொமான்டிக்காக இருப்பாங்க. எப்படி வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அதே மாதிரி ரொமான்ஸு, நல்ல செக்ஸை தக்க வைக்கிறதுக்கு எஃபர்ட் போட்டால் தான் அது வரும். இல்லைன்னா செக்ஸே கூட 1 வருஷம் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பல் தேய்க்கிற மாதிரி டல் ரொட்டீன் ஆகிடும். அது பண்ணவா வேணாமெல்லாம் தூங்கிடும் அப்படின்னு சொல்லி தூங்கிடுவீங்க. அப்போ செக்ஸை நல்லா மெயின்டைன் பண்ணணுன்னா அதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது. நீங்கள் 550 பொசிஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி பண்ணணும். வேறு வேறு பொசிஷனில் மாறி மாறி பண்ணணும். ஒரே இடத்துல ஒரே பெட்டில் பண்ணாமல் ஒரு நாள் அண்டர் ஷவரில் பண்ணலாம், ஒரு நாள் கிச்சனில் பண்ணலாம், ஒரு நாள் ஹாலில் பண்ணலாம். வெளியூர் போய் தங்கினீங்கன்னா அங்கே பண்ணலாம். ஒரு வெரைட்டியை உள்ளே கொண்டு வரணும். நீங்கள் ஏதாவது புத்தகங்களை படிக்கிறீங்க, அதை செய்யலாம். இப்போ நிகழ்ச்சிகளை சொல்கிறோம்,